Good evening, guys. Welcome to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு 18th ஜூலை 2025 இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்பவும் போல் நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிடுறேன். இங்கே நீங்களே பார்த்தாலே தெரியும், ப்ரீவியஸ் டே லோ இங்கே இருக்குது அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை இங்கே இருக்குது. அண்ட் இந்த வெர்டிக்கல் லைன் வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில், இன்னைக்கு ஓப்பனிங்கோட ஃபர்ஸ்ட் கேண்டில். அதுக்கப்புறம் நியூஸ் பேஸ்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மார்க் பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் ஏற்கனவே நம்மளோட வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு கிளியராக புரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிற விஷயங்கள் வந்துட்டு இந்த இது மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே நம்ம புதுசாக ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஏர்லியர் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிக்கிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி சப்போர்ட்டை வந்துட்டு பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழே போகிறது மாதிரி இருந்திருக்கு. இல்லை ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ட் ஆகிட்டு ரிவர்சல் இருக்குது. எல்லாமே நம்மளோட ஏர்லியர் வீடியோஸில் நம்மளோட லெவல்ஸ், கீ லெவல்ஸை வந்துட்டு ரொம்ப நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸுக்கு நம்மளோட ஏர்லியர் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு மார்க்கெட் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு மூவ்மெண்ட்டை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்மளோட சார்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா நிறையா கேண்டில்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கே நம்ம ஒரு ட்ரேடை வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ட்ரேடை அனலைஸ் பண்ணியிருப்பான், அப்ரோச் பண்ணியிருப்பான்றது உங்களுக்கே ஒரு ஈஸியாக வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் கேண்டில் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு விட்டுருவோம். ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட். அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் நீங்கள் பாருங்கள், ஓப்பனிங் இங்கே இருந்து ஓப்பனிங்கும் ஹையும் அந்த கேண்டலுக்கு வந்து சேம். ஸோ இங்கே இருக்கும் கோஆர்டினேட்ஸ், இங்கே ஓஹெச்எல்சி வேல்யூ தெரியும். ஸோ ஓப்பனிங்கும் ஹை வேல்யூ சேம். ஸோ ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே கீழே வர ஆரம்பிச்சிட்டான். அங்கே நம்ம ஓஏ பார்த்துருந்துருப்போம். இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் டே லோவையும் ப்ரீச் பண்ணுது, நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டையும் ப்ரீச் பண்ணுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்த வந்துட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு எதுவும் ரவுண்ட் ஃபிகர் லெவல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,100ன்ற லெவல் வந்துட்டு கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல அவருக்கு மூணு விஷயங்களை வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில்லே அடிச்சு நவுத்திட்டான். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு கிளியராக தெரியுது இன்னைக்கு பியரிஷ் மூவ் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஓஏ வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கோம். ஏன்னா 25,100 லெவலும் ஆக்ட் ஆகுது, நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஃபிகர் லெவலும் இருக்குது. ஸோ ஓஏ என்ன சென்டிமெண்ட் கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம ஆப்வியஸாக செக் பண்ணி பார்த்துருப்போம். கண்டிப்பாக அது வந்துட்டு பியரிஷ் சென்டிமெண்ட் தான் இன்றைக்கி கொடுத்துருந்துச்சு. அடிஷ்னலாக நம்ம இன்னொன்று என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பிசிஆர், புட் கால் ரேஷியோ. அதுவுமே இன்னைக்கு ஓப்பனிங் கேண்டில் வந்துட்டு 0.7 கொடுத்துச்சு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் பியரிஷ் தான். 0.885 அப்படின்றது தான் மைல்டு பியரிஷ். 0.7ன்றதை நம்ம பியரிஷாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்மேஷனில் நம்ம பார்க்குறப்போ இங்கே இருந்து அடுத்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நியராகவே இருந்துச்சு. ஸோ அதையும் உடச்சிட்டு நீட்டாக கீழே போயிட்டான். இங்கே ஒரு குரூஷியல் லெவல் இருக்குது நம்மளுக்கு. இன்னைக்கு நீங்கள் கேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா 3 சப்போர்ட் லெவல்ஸையும் ரீச் பண்ணிட்டு நல்லா மார்க்கெட் போயிட்டான். இங்கே 25,000ன்ற லெவலும் இருக்குது. ரொம்ப குரூஷியலான லெவல் இது 25,000. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 25,000, 25,500 இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப குரூஷியலாக இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இன்னைக்கு இங்கேருந்து 25,000ல் வந்துட்டு ரியாக்ட் ஆகாமல் நல்லா கீழே போய் 25,925 வரைக்கும் வந்திருக்கான் அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் நல்லா பாருங்களேன், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு கிரீன் கேண்டில் கூட போடாமல் கீழே அடிச்சு நவுத்திட்டே இருக்கான். நல்லா கீழே வந்துட்டான். ஸோ நம்மளோட பஃபர்னு ஒரு விஷயம் இருக்கும். எப்போவுமே மார்க்கெட்டில் வந்துட்டு பஃபர் இருக்கும். அந்த பஃபருக்காகவே மார்க்கெட் இங்கே வரைக்கும் வந்துட்டான்.
ஒரு ஹோல்டிங் பண்ண முடியாது. பையர்ஸ்னால அந்த இடத்துல ஹோல்டு பண்ண நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால ஹோல்டு பண்ணியிருக்க முடியாது. அவங்க வந்துட்டு எவ்வளவுதான் கீழ இருந்து தூக்கி பிடிக்கணும்னு நினைச்சாலுமே அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாது. மேல இருந்து ஒரு ஃப்ளோ, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அருவி மாதிரி கொட்டுது. அப்படி கொட்டுறப்போ கீழே இருந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு இடம் வந்துட்டு தூக்கி பிடிச்சாதான் அவங்களால தடுக்க முடியுமே தவிர அவங்களால தடுக்க முடியல. அதனால அந்த பஃபர் வந்துட்டு இங்க வரைக்கும் வந்துட்டு தான் மறுபடியும் பாருங்க மார்க்கெட் இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கும். 25,000ல வந்துட்டு ரியாக்ட் ஆயிருக்கும். ஸோ ஓவரால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா செம பியரிஷான சென்டிமெண்ட். ஸோ நம்ம மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணியிருப்போம், என்னென்ன பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருப்போனோ எக்ஸாக்ட்லி இந்த லெவல்ல இருந்து இங்க இருந்து மோஸ்ட்லி 25,000 வச்சிருப்போம். ஸோ இன்னும் போறதா இருந்திருந்தாலும் நம்மளோட இதை நம்ம எக்ஸாக்டா நம்மளோட ரூல்ஸ் ஃபாலோ பண்றபடி இந்த மூமெண்ட்டை கண்டிப்பா கேப்சர் பண்ணியிருப்போம். எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாம பொறுமையா மார்க்கெட்டை வந்துட்டு அந்த ஃப்ரீ ஃபாலை வந்துட்டு ஈஸியா கேப்சர் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இன்னைக்கு இப்படிதான் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருந்திருப்போம். இப்போ உங்களுக்கு புரியாதவங்க ஏர்லியர் வீடியோஸ் இன்னும் பாருங்க. எப்படி வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறதுன்றத டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. எல்லா வீடியோஸ்லையும் அப்கிரேடேஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டார்ட்டை சிம்பிளாக ஈஸியாக மார்க்கெட்டை வந்துட்டு அப்ரோச் பண்ணலான்றத நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டே இருப்போம். நீங்களும் அதே மாதிரி ட்ரேட் எடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு இந்த ட்ரேட் பார்த்தேன், இன்னைக்கு இந்த ட்ரேடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்றத நீங்களும் உங்கள் சைடில் இருந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம மண்டே இன்னொரு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸில் பார்க்கும். அன்டில் தென் see you.